சத்குருவே சரணம். பத்ம சிம்ஹாசன யோகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்ம சிங்ஹாசனம் யோகம், இது மிகப்பெரிய யோகம், யோகத்திலேயே யோகம், மிகப்பெரிய யோகம். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? இது எப்படி பார்ப்பது, எப்படி பார்க்கணும் இது உங்கள் ஜாதகத்தில்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்னியா லக்னம்னு நினச்சிங்க. கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், 10ஆம் அதிபதி யார் வருவா? அதே புதன் தான் வருவார். இந்த புதன் 10ல் போய் உட்காந்துட்டா, இல்லை 4ல் போய் உட்காந்துட்டா, 7ல் போய் உட்காந்துட்டா, இது பத்ம சிங்ஹாசன் யோகம். இது பதம் உள்ள ஒரு சிங்காசனம். பதம்னா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் காலில் பத்மம் இருந்தது. அது என்னது? அது ஒரு மணி. அந்த மாதிரி பத்மம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் அந்த சிங்காசனத்தில் இருக்கும். சிங்காசனம்னா விக்ரமாதித்ய சிங்காசனத்தில் அது இருந்தது. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், நீங்கள் தேவர்கள் மாதிரி, நீங்கள் மனிதனே கிடையாது, தேவர்கள் கூட உங்களை வணங்குவார்கள் சொர்க்கத்திலேருந்து. அவ்வளோ ஒரு யோகக்கார சித்த புருஷர் மனுஷனாக நீங்கள் கருதப்படுவீர்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்னியா லக்னமாக இருந்து புதன் லக்னத்துலேயோ 2லேயோ இல்லை 10லேயோ உட்காந்துட்டாருன்னா இந்த யோகம் ஃபார்ம் ஆகும். இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, நீங்கள் வெறும் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக இல்லை, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எல்லாத்துலேயும் நீங்கள் ராஜ்யம் செய்வீங்க. உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஒரு சில கிரகங்கள் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேந்திரத்தில் புதன் ஏறுறது, அவர் எனிமி பிளேஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த யோகம் கேன்சலேஷன் ஆகிவிடும். வாழ்க சத்குரு.